வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். இப்போ ரீசெண்டா எல்லாராலையும் பரபரப்பா பேசப்படுற 31 வயசான கொல்கத்தா லேடி டாக்டரோட மரணத்தை பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கேஸ்ல சிபிஐ அதிகாரிகளையே அரண்டு போக வைக்கிற மாதிரி சஞ்சய் ராய் சில விஷயத்த பண்ணிருக்கான். இது மட்டும் இல்லாம நேத்து நடந்த உண்மை கண்டறியும் சோதனையில சஞ்சய் ராய் சொன்ன பல நம்ப முடியாத அதிர்ச்சியான விஷயங்கள் சிபிஐ அதிகாரிகளையே தூக்கி வாரி போட்டிருக்கு. இந்த கேஸை விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே என்னோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு கேஸ பார்த்ததில்லைன்னு சொல்லி கோவத்துல கொந்தளிச்சிருக்காங்க. அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்தது, எக்ஸ் பிரின்சிபலான சந்தீப் கோஸ் எப்படிப்பட்ட கிரிமினல், அவருக்கு யார் கூட தொடர்பு இருக்குது, சஞ்சய் ராயோட பேரண்ட்ஸ் உட்பட நெய்பர்ஸ் எல்லாரும் அவனை பத்தி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட அதிர்ச்சியான தகவலை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாட்டையே உலுக்கிட்டு இருக்கிற கொல்கத்தா டாக்டரோட கேஸ்ல மிகப்பெரிய போராட்டம் நடக்க முக்கிய காரணமா இருந்தது அட்டாப்சி ரிப்போர்ட் தான். ஏன்னா அந்த டாக்டரோட கர்ப்பப்பையில 150 மில்லிகிராம் ஸ்பெர்ம் இருந்ததுன்னு சொன்னதை கேட்டு எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. ஆனா இப்போ அந்த 150 மில்லிகிராம் அப்படிங்கிறது ஸ்பெர்ம் கிடையாது. அது பிரைவேட் பார்ட்ஸ்ல இருந்து இன்னர் பார்ட் வழியா கனெக்ட் ஆகக்கூடிய கர்ப்பப்பையில இருந்த ஒயிட் திக் விசிட் லிக்யூட், அதாவது வெள்ளை கலர்ல இருக்கிற அடர்த்தியான திரவம். இந்த திரவம் எல்லாரும் உடம்புலயும் சுரக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த திரவத்தை பத்தின ஃபுல் டீடைல்ஸை ஃபாரன்சிக் டீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் தனி ஆளா இருந்து சஞ்சய் ராய் தான் அந்த லேடி டாக்டரை கொலை பண்ணிருக்கான்னு சொல்லப்படுது. ஏன்னா சஞ்சய் ட்ரெயினி பாக்ஸரா இருந்திருக்கான். அதனாலதான் அவனை 2019 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வேலைக்கு சேர்த்திருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது சஞ்சய் தனி ஆளா இருந்து தன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் போட்டு அந்த டாக்டரை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிற விவாதமும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கேஸை ஸ்டார்டிங்ல இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆபீசர் சஞ்சயோட கையில நகை கீரல் இருக்குது. இது மட்டும் இல்லாம இறந்து போன அந்த டாக்டரோட கையில இருந்த ரத்தமும் சதையும் சஞ்சயோடது தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த லேடி டாக்டரோட உடம்புல இருந்த டிஎன்ஏ சாம்பிள் சஞ்சய் ராய் டிஎன்ஏ சாம்பிளோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற டெஸ்டும் லேப்ல நடந்துட்டு தான் இருக்குது. சிபிஐயோட தீவிர விசாரணைக்கு அப்புறம் தான் கொலையாளி சஞ்சய் மட்டும்தானா இல்ல இன்னும் பல பேரா அப்படிங்கிற உண்மை வெளியே வரும். இப்போ இந்த கேஸ் விஷயமா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாகி இருக்கு. அந்த ஃபுட்டேஜ்ல சஞ்சய் ராய் இந்த கொடூரத்தை பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி மதியம் 11 மணிக்கு அந்த லேடி டாக்டர் ஒர்க் பண்ற செஸ்ட் மெடிசன் வார்டு பக்கத்துல நின்று ரொம்ப நேரமா நோட்டமிட்டு இருக்கான். இதுல இருந்தே அவன் அந்த டாக்டரை கொலை பண்ண ஆல்ரெடி பிளான் போட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இப்போ இந்த கேஸ் சிபிஐ கைக்கு போனதுக்கு அப்புறம் சஞ்சய் ராயோட மொபைலை வாங்கி அந்த மொபைல்ல இருந்த எல்லா டேட்டாவையும் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்படி அந்த மொபைல் டேட்டாவை அலசி ஆராய்ஞ்ச சிபிஐ ஆபீசர் உலகத்துல இந்த மாதிரியான மனுஷங்க இருப்பாங்களா, இவையெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது, காட்டு மிராண்டித்தனமான செயலை செய்யறவங்களை விட இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனோட மொபைல்ல பல விஷயங்கள் இருந்திருக்கு. அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில ரொம்பவே வயலண்டா எப்படி க்ளோஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளால சொல்ல முடியாத நிறைய வீடியோஸை பல தடவை பார்த்திருக்கான். சொல்ல போனா அவனோட மொபைல் ஃபுல்லா 1000க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோ மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த கொலைய பத்தி சிபிஐ ஆபீசர் சஞ்சய் கிட்ட விசாரிக்கும் போது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்கான். ஃபைனலா சிபிஐ ஆபீசர்ஸே இவன் மனுஷ உருவத்துல இருக்கிற ஒரு மிருகம், அந்த மாதிரியான வீடியோவை பார்த்து பார்த்து இவனோட மூளை குழம்பி போயிருச்சான்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்ல குறிப்பா கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த லேடி டாக்டரோட முகத்துல பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய காயங்கள் இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது யாரோ கொலை வெறிய தீத்த மாதிரி இருந்திருக்கு. இத பத்தி லேடி டாக்டரோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பொண்ணுக்கு யாரோ பெரியாள் சம்பந்தமான ரகசியம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் என் பொண்ணை சஞ்சய் ராயை வச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஆனா சஞ்சய் ராயோட அம்மா மாலதி ராய் தான் பையனை பத்தி பல பெருமையான விஷயத்த சொல்லி அவன் மேல தப்பே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது என் பையன் ரொம்ப நல்லவன், அவன் மேல இதுவரை பெண்கள் விஷயமா எந்த ஒரு கம்ப்ளைண்டும் வந்ததில்ல. அவனோட ஒய்ஃப் 3 மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது புற்றுநோயால இறந்து போயிட்டாங்க. இப்படி அவனோட ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் கவலையில மது குடிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறமா மது குடிக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிட்டான். சோ என்னோட பையன் இந்த கொலைய பண்ணிருக்க வாய்ப்பில்ல. இந்த கேஸ்ல ஏதோ ஒரு பெரியாள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்க தப்பிக்கிறதுக்காக என் பையனை பலிகாடாக்க பாக்குறாங்க. என் பையன் ரொம்ப தங்கமானவன் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அந்த தாய்க்கு சஞ்சய் மகன் அப்படிங்கறனால தன்னோட மகனை புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஆனா அந்த சஞ்சய் ராயோட இன்னொரு முகத்தை பத்தி அந்த தாய்க்கு தெரியாம இருந்திருக்கு. இந்த தாய் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா சஞ்சயோட மூத்த அக்கா மற்றும் நெய்பர்ஸ் இவங்க எல்லாரும் சில அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ சஞ்சயோட நெய்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவன் பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியில வந்தாலே வச்ச கண்ணு வாங்காம பார்வையாலேயே திங்கிற மாதிரி பார்ப்பான். அவனை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதனால அவன் வர்றது தெரிஞ்சாலே நாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை லாக் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா சஞ்சயோட மூத்த அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் லவ் மேரேஜ் பண்ணினதுனால கடந்த 17 வருஷமா நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேச மாட்டேன். ஆனா சஞ்சய் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பில்ல. ஒருவேளை அவன் இந்த கொலையை பண்ணியிருந்தா அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல கொல்கத்தா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி 3 பேர் சேர்ந்து இந்த வழக்கை விசாரிக்கும் போது அவங்களே தன்னோட தலையில கைய வச்சு என்னோட 30 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு கேஸ பார்த்ததில்லைன்னு சொல்ற அளவுக்கு அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி அதிகாலை 4 to 4:45 மணிக்கு இந்த கொடூர கொலை நடந்திருக்கு. ஆனா இந்த மரணத்தை பத்தி போலீஸ்க்கு காலையில 10 மணிக்கு தான் தகவல் கிடைச்சிருக்கு. பொதுவா ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தது அந்த ஸ்பாட்டை அவங்களோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும். ஆனா இந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போலீஸ் அந்த கிரைம் ஸ்பாட்டை அவங்களோட கண்ட்ரோல்ல எடுத்திருக்காங்க. அதுவரை போலீஸ் அங்க என்ன பண்ணுனாங்க? இது மட்டும் இல்லாம செமினார் ஹால்ல இருந்த அந்த டாக்டரோட சடலத்தை பார்த்தாலே அன்நேச்சுரல் டெத்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது போலீஸ் எதுக்காக அந்த டாக்டரோட பேரண்ட்ஸ் கிட்ட இது தற்கொலைன்னு போய் சொன்னாங்க? அப்படின்னா போலீஸ் இத தற்கொலைன்னு நம்ப வைக்க ட்ரை பண்றாங்களா? சரியா அதே நாள்ல ஈவினிங் 6:10 to 7:10 வரை அந்த டாக்டரோட இறந்த உடலை அட்டாப்சி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்த ரிலேட்டிவ்ஸ் அந்த உடலை வாங்கிட்டு போய் தகனம் பண்ணிருக்காங்க. இப்படி உடலை எரிச்சு சாம்பலாக்குனதுக்கு அப்புறம் தான், அதாவது சரியா நைட்டு 11 மணிக்கு தான் போலீஸ் அன்நேச்சுரல் டெத்னு சொல்லி FIR ஃபைல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 மணி நேரத்துக்கும் அதிகமா இருந்த அந்த கேப்ல போலீஸ் என்ன பண்ணினாங்க? சாதாரணமா ஒரு கிரைம் நடந்தாலே அது கொலையா அல்லது தற்கொலையான்னு போலீஸ்க்கு தெரியாதா? இப்படின்னு சரமாரியா பல கேள்விகளை கேட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி போலீஸை வறுத்தெடுத்திருக்காங்க. இறந்து போன அந்த லேடி டாக்டரோட உடலை தகனம் பண்றதுக்காக நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் போயிருக்காங்க. ஆனா ஆல்ரெடி அந்த இடத்துல தகனம் பண்றதுக்காக 2 சடலம் இருந்திருக்கு. இப்போ அங்க இருந்த போலீஸ் அந்த 2 சடலத்தை தகனம் பண்றதுக்கு முன்னாடி டாக்டரோட இறந்த உடலை தகனம் பண்ண சொல்லி பிரஷர் கொடுத்து ஃபர்ஸ்டா டாக்டரோட இறந்த சடலத்தை தகனம் பண்ண வச்சிருக்காங்க. போலீஸ் எதுக்காக டாக்டரோட உடலை தகனம் பண்ண அவசரப்பட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த சடலம் தகனம் பண்ணப்படாம இருந்திருந்தா இன்னும் நிறைய உண்மைகள் தெரிய வர வாய்ப்பு இருந்திருக்குமா? இப்போ ரீசெண்டா எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொடூரம் நடந்ததா சொல்லப்படுற அந்த செமினார் ஹாலோட டோர் சரியா லாக் ஆகாதுன்னு சொல்லப்படுது. அப்படின்னா இந்த கொடூரம் நடக்கும்போது அந்த டோர் ஓபன்ல தான் இருந்திருக்கு. அப்படி ஓபன்ல இருக்கும்போது தான் சஞ்சய் ராய் இந்த கொடூரத்தை பண்ணிருக்கான். சஞ்சய் அந்த செமினார் ஹாலுக்குள்ள போகும்போது அந்த டோர் சரியா க்ளோஸ் ஆகாததுனால அந்த டோருக்கு வெளியில நின்னு யாராவது அவனுக்கு காவல் காத்திருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் இப்ப தோண ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த கொடூர சம்பவம் அதிகாலையில நடந்திருக்கு. அப்படின்னா அந்த டாக்டர் அலற சத்தம் கண்டிப்பா எல்லாருக்கும் கேட்டிருக்கும். ஆனா எமர்ஜென்சி வார்டுல இருந்த பேஷண்ட் உட்பட டாக்டர்ஸ் இவங்க யாருக்கும் எந்த ஒரு சத்தமும் கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த டாக்டர் கடைசியா சாப்பிட்ட சாப்பாட்டுல யாராவது மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. இதோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க அந்த டாக்டரோட உணவு குழாயில இருந்த சாப்பாட்டை மெடிக்கல் லேபுக்கு அனுப்பி அதுல மயக்க மருந்து கலந்திருக்கா அப்படிங்கிற டெஸ்டும் நடந்துட்டு தான் இருக்குது.
இப்போ இந்த கொலைக்கான மர்மத்தை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கணும். அதாவது உண்மை கண்டறியும் சோதனையை 7 பேருக்கு பண்ணணும் அப்படின்னு கொல்கத்தா சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ அபிஷியல்ஸ் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அந்த 7 பேர் யாருன்னா மெயின் கில்லரான சஞ்சய் ராய், எக்ஸ் பிரின்சிபல் சந்தீப் கோஸ் உட்பட சம்பவம் அன்னைக்கு எமர்ஜென்சி வார்டுல டியூட்டில இருந்த ஜூனியர் அண்ட் சீனியர் டாக்டர் 5 பேர் இப்படின்னு மொத்தம் 7 பேருக்கு பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்ட நீதிபதியும் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல தான் யாராலையும் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது யாருக்கு பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்க போறாங்களோ அவங்களுக்கு முழு சம்மதம் இருந்தா மட்டும்தான் இந்த டெஸ்ட்டை எடுக்க முடியும். சோ இந்த டெஸ்ட்டை பத்தி சஞ்சய் ராய்க்கு ஆதரவா வாதாடுற லாயர் அவங்க கிட்ட டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதை கேட்ட அவன் உடனே இந்த டெஸ்ட் எடுக்க ஓகே சொல்லியிருக்கான். இவன் ஓகே சொன்னதை கேட்டு அங்க இருந்த நீதிபதி உட்பட எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகியிருக்காங்க. இப்படி எல்லாரும் ஷாக்ல இருக்கும் போது சஞ்சய் ராய் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கான். அதாவது இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் உண்மையை கண்டறியறதுக்காக தான் எடுக்காங்க. அப்படி இந்த டெஸ்ட்டை எனக்கு எடுத்தா நான் நிரபராதி அப்படிங்கிற உண்மை உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். நான் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டெஸ்ட்டை எடுக்க சம்மதிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இதனால நேத்து கொல்கத்தா டாக்டர் கேஸ்ல முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராய சிபிஐ அதிகாரிகள் உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க. அதாவது இதய துடிப்பு மற்றும் இரத்த கொதிப்பு மாதிரிய மையமா வச்சு இந்த சோதனையை நடத்தும் போது சிபிஐ அதிகாரிகளையே குழப்பத்துல ஆழ்த்தி புலம்ப வைக்கிற மாதிரி சஞ்சய் ராய் பல நம்ப முடியாத விஷயத்த சொல்லியிருக்கான். அதாவது நான் செமினார் ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த லேடி டாக்டர் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட இறந்த சடலத்தை தான் நான் பார்த்தேன். அந்த சடலத்தை பார்த்ததும் எனக்கு பயம் வந்துருச்சு. சோ பயத்துல அந்த வளாகத்தை விட்டே ஓடி போயிட்டேன் அப்படின்னு யாராலையும் நம்ப முடியாத விஷயத்த பதிலா சொல்லியிருக்கான். இதை கேட்டு பயங்கர குழப்பமடைஞ்ச சிபிஐ அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா சஞ்சய பாலிகிராஃப் டெஸ்டுக்கு உட்படுத்தும் போது அவனுக்குள்ள பதற்றமும் கவலையும் அதிகமா இருந்துச்சு. அவனோட கடந்த கால வாழ்க்கையும் ஆபாச வீடியோவை பார்த்ததும் தான் அவனோட மனநலத்துல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பயங்கர கொலை நடக்கும் போது வேற இடத்துல இருந்ததுக்கான ஆதாரத்தை சஞ்சய் வெளியிட்டிருக்கான். இப்போ ஒட்டுமொத்த இந்திய மக்கள் எல்லாரும் சஞ்சய் ராய் சொன்ன இந்த நம்ப முடியாத பதிலால குழப்பத்துல இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த கேஸ் எந்த ஆங்கிளை நோக்கி போக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் எக்ஸ் பிரின்சிபலான சந்தீப் கோஸ் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை ஆல்ரெடி ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல்ல துணை கண்காணிப்பாளரா வேலை பார்த்த அக்தர் அலி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கிறனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ஆக்சிடென்ட் கேஸ், தீராத வியாதியால அவதிப்படுறது இப்படின்னு ஏகப்பட்ட பேஷண்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது வழக்கம். இப்படி வர்ற பேஷண்ட்ல நிறைய பேர் இறந்து போவாங்க. அப்படி இறந்து போறவங்களோட இறந்த உடலை ரிலேட்டிவ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படின்னு யாரும் வாங்க வரலனா சந்தீப் கோஸ் அந்த காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற அவரோட புரோக்கர்ஸ் மூலமா அந்த இறந்த உடலை வித்துருவாரு. இது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சில பயோ மெடிக்கல் வேஸ்டேஜ், அதாவது சிரஞ்சி இப்படின்னு எக்கச்சக்கமான மருத்துவ கழிவை பங்களாதேஷுக்கு வித்திருக்காரு. கிளியரா சொல்லணும்னா அந்த வேஸ்டேஜை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். சோ அந்த வேஸ்டேஜை இல்லீகலா வித்து அது மூலமாவும் பணத்தை சம்பாதிச்சிருக்காரு. அடுத்ததா அந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கிறனால காலேஜ் கிரவுண்ட் பில்டிங்க லீஸுக்கு விட்டு சம்பாதிச்சிருக்காரு. கூடவே ஃபுட் கான்ட்ராக்ட், எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட், பார்க்கிங் கான்ட்ராக்ட் இப்படின்னு எங்கெல்லாம் காசடிக்க முடியுமோ அங்கெல்லாம் அவரோட ஆட்டத்தை ஆடி இருக்காரு. மேற்கொண்டு அந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிக மார்க் எடுக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்குவாரு. அப்படி அந்த ஸ்டூடெண்ட் சொன்ன காசை கொடுக்கல அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபெயில் ஆக்குறது இல்லைன்னா மார்க்கை கம்மி பண்றது இப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பை வச்சு ஊழல் பண்ணிருக்காரு. நடந்த இந்த கரப்ஷனை தட்டி கேட்டு நான் சந்தீப் கோஸுக்கு எதிராக சில கேள்விகளை கேட்டேன். அதுக்கு இந்த காலேஜ் நிர்வாகம் என்னை இந்த காலேஜ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அதே காலேஜ்ல படிச்ச சந்திரமௌலி ஜா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் இந்த காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற சில ஊழலை எதிர்த்து 2021 வருஷம் உண்ணாவிரத போராட்டம் பண்ணிருக்காங்க. இப்படி போராட்டம் பண்ணினதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பரிசு இந்த காலேஜ்ல டாக்டர் படிப்பே படிக்காத மாதிரி அவங்களோட பதிவு என்ன கேன்சல் பண்ணி விட்டுருக்காங்க. ஃபைனலா போதைப் பொருள் விற்கிறது, ஹாஸ்டல்ல இறந்த சடலத்தை வச்சு ஆபாச வீடியோ எடுத்து அதை சேல் பண்றது, பல டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பாலியல் ரீதியா துன்புறுத்துறது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிர்வாகத்துக்கு எதிராக இருந்தா மார்க்கை கம்மி பண்றது இப்படின்னு பல அட்டூழியத்தை பண்ணியிருக்காரு.
எக்ஸ் பிரின்சிபல் சந்தீப் கோஸ் மட்டும் தனியால இருந்து இது எல்லாத்தையும் பண்ணிருக்க முடியாது. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. பணத்துக்காக எவ்வளவோ அக்கிரமத்தை பண்ணின இந்த எக்ஸ் பிரின்சிபல் சந்தீப் கோஸோட பிறந்த நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி 2022 ஜூன் 30 வாழ்த்து மடல் அனுப்பியிருக்காங்க. இந்த டேட்டை வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜிக்கு சந்தீப் கோஸ் கூட ஒருவித தொடர்பு இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. சந்தீப் கோஸோட கரப்ஷன் பத்தின சில டாக்குமெண்ட்ஸை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலா சிபிஐயோட தீவிர இன்வெஸ்டிகேஷன்ல சந்தீப் கோஸோட இந்த கரப்ஷன் பத்தி இன்னும் என்னென்ன அதிர்ச்சியான தகவல்கள் வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. இந்த கேஸ்ல மெயின் கில்லரா இருக்கிற ஆபாச பேய் சஞ்சய் ராய் தரப்புல கபிதா சர்க்கார் அப்படிங்கிற 52 வயசு மதிக்கத்தக்க ஒரு லேடி அட்வொகேட்டா ஆஜராகியிருக்காங்க. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இந்த அட்வொகேட் சேலஞ்சா இருக்கிற கிரைம் கேசஸ அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ற மாதிரி திறமையா வாதாடி இருக்காங்க. இந்த கேஸ்ல மெயின் கில்லரா இருக்கிற சஞ்சய் ராய் மற்றும் மெயின் சஸ்பெக்டா இருக்கிற சந்தீப் கோஸ் இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறது சிபிஐ கலெக்ட் பண்ற ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் பொறுத்து தான் அமைய போகுது. இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.